பங்கேற்கிறோம். எதுக்கு சயின்ஸ் வாத்தியார் தான் எடுக்கும் சுற்றி சுற்றி இது சயின்ஸ் வாத்தியார் தான் எடுக்கும். ஓ அது தொடர்ந்து அவரே எடுக்காம எத்தனை பாஸ் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் விஞ்ஞானம் பாஸ் பண்ணிக்கிறாங்க, அரசாங்கம் 10 கூடி 10 இதை கூட்டி பாருங்க லேப்ல போய் பாருங்க போங்க. இப்படி நின்றபடியால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோன்னா பாருங்க கதைக்கிற முக இழுத்து கொண்டு நிற்கும். நடாங்க அப்படியே திரும்பி அங்கே நடாங்க. ரெண்டாவது பூத்துருக்கா, சந்தோஷப்படுங்க, நல்ல ஆழம் புறக்க போகண்டு. தலைவர்களே
பாடசாலை இங்கே வருகின்ற கௌரவ அமைச்சர் எப்படி இருக்கிறீங்க பாராளுமன்ற உறுப்பினர் லைனுக்கு வர்றேன் போலீஸ் பொறுப்பாதிகாரி அவர்களே, அரசியல் பிரமுகர்களே, உடம்பா வந்திருக்கிறாங்க வெளிநாடு நாங்களாம் கொஞ்சம் சின்ன வந்திருக்கோம் இந்தியாவர் உடம்பு எழுந்து காய்க்கிறானே எல்லாம் குட்டையில் வர மாட்டேதான் அது எரியுது போய் முழுக்க விழுத்திருக்கு இப்போ இது மிகவும் கஷ்டமான இருந்தாலும் எனது பாடசாலையினுடைய செயற்பாடுகள் திருப்திகரமாக உள்ளன. அந்த வகையிலே நமது பாடசாலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை இனங்கண்டு உதவ வேண்டும் என்ற முதற்கண் அமைச்சர் அவர்களை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் அவர்களை மிகவும் அன்போடும் பண்போடும் வருக வருக என்று வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இதுக்கு ஒழுங்கு செய்த அந்த கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கல்வித்தினர்கள், அதிகாரி அனைவருக்கும் இந்நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலும் அவர்களை வரவேற்பதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே வந்திருக்கின்ற பெற்றார்கள் மற்றும் மாணவர்கள் நான் நினைக்கின்றேன் வெகு நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவருடைய காத்திருப்புக்கான பலன்களுக்கு கிட்டும். ஆகவே வந்திருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று எமது பாடசாலைக்குரிய குறைகளை இங்கே இருக்கின்ற எமது பாடசாலை அபிவிருத்தி குழுவும் பெற்றோர்களும் கலந்துரையாட இருக்கிறார்கள். அதன் மூலம் எங்களுக்கு நல்ல முடிவுகளை தர வேண்டும், நல்ல முடிவு ஒன்று கிட்டும் என்ற நம்பிக்கையோடு எனது வரவேற்புரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாடசாலையின் அதிபர் அவர்களே, பள்ளி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் உடைஸ் பாரூக் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதியின் இணைப்பாளர் அண்ணன் கனகரட்னம் அவர்களே, அரசாங்க அதிபர் திருவாளர் வேதநாயகம் அவர்களே, வலய கல்வி பணிப்பாளர் ராஜ்குமார் அவர்களே, முன்னாள் துணுக்காய் பிரதி வலய கல்வி பணிப்பாளர் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் உட்பட ஏனைய கல்வி பணிமனையின் அதிகாரிகளே, ஆசிரியர்களே, அதே போல எங்களுடைய இந்த நல்ல நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற ஊர் பெரியார்களே, கிராம சகோதரர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து பல நல்ல பணிகளை ஆரம்பித்து வைத்துவிட்டு இன்றும் ஒரு விஞ்ஞான கூடத்தை அரச பணத்திலே கட்டப்பட்ட அந்த கூடத்தை திறந்து வைத்துவிட்டு உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேச கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி கூறுவேன். இந்த கிராமம் பழமை வாய்ந்த கிராமம். இந்த பாடசாலை பழமை வாய்ந்த பாடசாலை எல்லாம் உடைக்கப்பட்டு அளிக்கப்பட்டு பல தேவைகளோடு நீங்கள் 2009ஆம் ஆண்டு குடியேறி குறுகிய காலத்திற்குள் பல நல்ல கட்டடங்கள் உங்களை வந்து சேர்ந்திருக்கின்றன. சிறந்த கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு அதிபருக்கும் ஆசிரியர் தகைகளுக்கும் இருக்கின்றன. இந்த மாணவ செல்வங்கள் சிறந்த கல்விமானாக வளர வேண்டும், உருவாக வேண்டும். அதற்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும். 30 வருடங்களாக நாங்கள் கல்வியிலே
பல வகையான இன்னல்களை எங்களுடைய மாணவ செல்வங்கள் அடைந்திருக்கிறார்கள். இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், பல்கலைக்கழக படிப்பை இழந்திருக்கிறார்கள், ஊனமுற்று இருக்கிறார்கள். எத்தனையோ படிக்க வேண்டிய எங்களுடைய பிள்ளைகள் எங்களிடத்திலே இல்லாத நிலையில் இருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த சூழலிலே நிம்மதியாக வாழுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்கி சிறந்த வைத்தியர்களாக, இன்ஜினியர்களாக, சட்டத்தரணிகளாக, ஆசிரியர்களாக இந்த செல்வங்கள் உருவாவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போல ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள், அவருடைய சகோதரர் பிரசிடன்ட் ராஜபக்ச அவர்கள் இந்த பிரதேச அபிவிருத்திக்காக இந்தியாவோடு, ஜப்பானோடு, இந்திய உலக வங்கியோடு, ஆசிய அபிவிருத்தி வங்கியோடு என்று பல தரப்போடு பேசி கடனாக, நன்கொடையாக இந்த வழக்கின் வசந்தத்தின் ஊடாக பல அபிவிருத்திகளை இந்த மண்ணிலே செய்கிறார். இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையில் நாங்கள் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அதையெல்லாம் இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் தருகிறது. எனவே நாங்கள் இந்த நல்ல சபலத்தை, நல்ல தருணத்தை, நல்ல இந்த செயற்பாட்டுக்கு நன்றி உள்ள மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் எல்லோருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களை அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.